பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்க கடமையுள்ளவர்களாய் இருக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலும் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக சுவாமி. உடைய வார்த்தைகள் நிமித்தமாய் எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கப்படும்படியாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் காணப்படும்படியாகவும், அந்த ஆசீர்வாதம் எங்களை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படும்படியாகவும் காணப்பட உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்க நீர் கிருபை செய்வீராக. எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இந்த நேரத்திலும் கூட எங்களோடு கூட இணைந்து GSM 07 டிவி என்கிறதான இந்த சேனலின் நேரலையிலே கலந்து கொண்டு நேரலை வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறதான அன்புக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கும் எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய செய்திகள் அநேகர் பார்க்கிறீர்கள். பார்ப்பதோடு மாத்திரமல்லாமல் அனைவரும் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளும்படியா எங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். எப்படி உங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியதாகவும் உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கள் நிமித்தமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ, அதே போல அநேகருக்கும் அந்த வார்த்தைகள் காணப்படும்படியாய் ஆறுதலாகவும் பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் காணப்படும்படியாய் கூடுமான வரைக்கும் அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்களிடத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். பேஸ்புக்கில் மாத்திரமல்ல, யூடியூபிலும் இவைகள் இந்த வீடியோக்கள் அத்தனையும் பதிவேற்ற பண்ணப்படுகிறது. ஆகவே நீங்கள் பார்க்க வேண்டுமானால் GSM 07 டிவி என்கிறதான யூடியூப் சேனலில் சென்று கூட நீங்கள் பார்க்கலாம் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனம் 10-11 நாம் தியானிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55 வசனங்கள் 10-11 இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு தேவனுடைய வார்த்தையின் ஆறுதல் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தையின் ஆறுதல் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும்.
அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதான ஒரு வேத வாக்கியமாய் இவ்வாக்கியம் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்தில் திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ என்று வசனம் சொல்லுகிறது. இங்க என்ன சொல்லுது? மாறி மழை இந்த பூமியிலே பெய்ய பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. இப்ப கூட நமக்கு மழை காலங்களாய் காணப்படுகிறது, அப்படித்தானே? இப்ப என்ன காலம்? இப்ப என்ன காலம் சொல்லுங்க? மழை காலமாய் இருக்கிறது. இந்த மழை காலத்துல நீங்க நன்றா உற்று கவனித்து பாருங்கள். மழை எங்கிருந்து வருகிறது? வானத்தில் மேகத்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது. பாருங்க, இந்த மேகத்திலிருந்து வருகிறதான இந்த மழை எங்கே வருகிறது? பூமியை வந்து பூமியை நனைக்கிறதாய் காணப்படுகிறது, ஈரம் பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. என்ன பண்ணுது? அது பூமியை குளிர்விக்கிறதாகவும் ஈரம் பண்ணுகிறதாகவும் இந்த மழை காணப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது இந்த மழை பெய்கிற மழை மீண்டுமா மேல போத பாத்தீங்களா? எப்படி பெய்தோ, எப்படி மழை பெய்கிறதோ அவ்வண்ணமாகவே மேலே எழும்பி போகிறது என்று நீங்கள் என்றைக்காவது பார்த்தது உண்டா? இல்லை. மாறாக அது எப்படி போகும்? வெயிலின் உஷ்ணத்தின் காரணமாக இந்த நீர் ஆவியாதல் நிமித்தமாய் மேலே போகும். ஆனால் ஒரு பொழுதும் இந்த தண்ணீர் எப்படி அந்த மேகத்திலிருந்து தண்ணீராய் மழையாய் இந்த பூமியை நனைக்க பண்ணுகிறதோ, மீண்டுமாய் தண்ணீராகவே மேல என்ன பண்ணாது? மேல என்ன பண்ணாது? கடந்து போகாது. மாறாக இந்த மழை என்கிறதான தண்ணீர் ஒரு காரியத்தை செய்கிறது. எப்பொழுது? இந்த பெய்ததற்கும் பூமியை நனைத்ததற்கும் ஆவியாகி மண் மீண்டுமாய் மேலே போவதற்கும் இடைப்பட்ட காலங்களிலே ஒரு கிரியை அங்கு நடைபெறுகிறதாய் காணப்படுகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். அது என்ன கிரியை நடைபெறுகிறது? இந்த பூமியை மழை நனைத்த பொழுது அந்த பூமி ஈர பதத்தின் நிமித்தமாய் விதை விதைக்கும் பொழுது அந்த விதை என்ன பண்ணுது? அந்த விதை என்ன பண்ணுது? கவனிக்கணும். இங்க முளைப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மழை பூமியை நனைத்த மாத்திரத்திலே பூமியில் விதைக்கப்படுகிறதான விதையின் நிமித்தமாய் முளைக்கப்படுகிறதான அந்த முளைச்சலின் நிமித்தமாய் முளைவிட்டு அது செடியாக வளர்ந்து அந்த செடியிலிருந்து காய்களும் கனிகளும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. அதை தான் இங்கு வசனம் சொல்லுகிறது. என்னன்ட்டு பாருங்க, முளைப்பிக்கு விளைக்கப்படுகிறபடியும் செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. இது என்ன பண்ணுது? இந்த பூமியில ஈரம் பண்ணின போது அந்த விதை முளைப்பித்து அந்த விதை என்ன பண்ணுது? விதைக்கிறவனுக்கு மீண்டுமாய் விதைக்கப்படும்படியாக விதையையும் கொடுக்கிறது, புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் என்ன பண்ணுது? இந்த 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 மழை உணவாகவும் கொடுக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? வானத்திலிருந்து மழை பெய்ய பண்ணுகிறது. அந்த மழை பூமியை நனைத்த மாத்திரத்திலே விதைகள் விதைக்கப்படும் பொழுது அந்த விதையிலிருந்து செடிகள் அந்த விதையிலிருந்து
முளை வருவதின் நிமித்தமாக அந்த விதையின் முளையில் வாயிலாக முளைக்க பண்ணினதான அந்த விதை வளர்ந்து செடியாகி கனி கொடுக்கும்படியாகவும் காய் கொடுக்கும்படியாகவும் பூத்து குலுங்கும்படியாகவும் அங்கு ஒரு கிரியை நடப்பிக்க பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பூமியிலே விதைக்க பண்ணுகிறதான அந்த விதை ஒரு கிரியை நடப்பிக்க பண்ணும் பொழுது அது பலனளிக்க கூடியதாய் காணப்படுகிறதோ, எப்படிப்பட்ட பலனளிக்க கூடியதாய் காணப்படுகிறது? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறதான பலனளிக்க கூடியதாய் காணப்படுகிறதோ, புசிப்பவனுக்கு பசி எடுக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியதாய் அங்கு கிரியை நடப்பிக்க பண்ணப்படுகிறதோ, அதே போலத்தான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து கடந்து இந்த பூமியில் வரும் என்றால், பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது என்றால், அந்த வார்த்தை பூமியில் வந்து மீண்டுமாய் வெறுமனே வார்த்தையாகவே கடந்து போக முடியாது. அந்த வார்த்தை மீண்டுமாக எவ்விதமாக பரலோகத்திலிருந்து, பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து கடந்து வந்ததோ, அதே வார்த்தையின் தன்மைத்துவத்தோடு அது கடந்து போக முடியாது. மாறாக அந்த வார்த்தை என்ன செய்யும்? ஒரு கிரியையை செய்ய பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அது எப்படிப்பட்ட கிரியையா இருக்கிறது? பரலோகத்தின் திட்டத்தின், தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் இருக்கிறதான ஜீவ மனிதர்கள் மீது, எப்படிப்பட்ட மனிதர்கள் மீது நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட மனிதர்கள் மீது? ஜீவ மனிதர்களாகிய நீதிமான்கள் மீது அந்த வார்த்தை கிரியை செய்ய பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எப்படி மழை இந்த பூமியை நனைத்த மாத்திரத்திலே ஒரு கிரியை நடப்பிக்க பண்ணுகிறதோ, அதே போல கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான வார்த்தை இந்த பூமியில் வாழுகிறதான நீதிமான்களிடத்திலே ஒரு கிரியை நடப்பிக்க பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அதைதான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது தன் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அந்த வசனம் என்ன பண்ணும்? அந்த வார்த்தை என்ன பண்ணும்? எப்படி அவர் அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அதே விதமாய் மீண்டுமாய் அவரிடத்திலே கடந்து போகாமல் அந்த வார்த்தை வந்ததின் தேவ திட்டத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் அது செய்து முடிக்கிறதாய் காணப்படுகிறது. எங்கே? நீதிமான்களிடத்திலே, அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தவர்களிடத்திலே. யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இது கர்த்தரிடத்திலிருந்து வந்து வருகிறதான வார்த்தை என்பதை அவர்கள் நிதானித்து அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்குது. எப்படிப்பட்ட கிரியை அது? அது எப்படிப்பட்ட கிரியை என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து, அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? நான் விரும்புகிறதை செய்து. தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையை குறித்து என்ன ஒரு விருப்பத்தை வைத்திருந்தாரோ, அந்த வார்த்தை எப்படியெல்லாம் கிரியை செய்ய வேண்டும் என்கிறதான அந்த வார்த்தையின் மீது ஒரு விருப்பம் கொண்டு அவர் நமக்காக பதிலளித்தாரோ, அந்த விருப்பத்தை அது நிறைவேற்றுகிறதாய் காணப்படுகிறது. எங்கே? நீதிமான்களின் மத்தியிலே. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படுவது கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படுவது கிடையாது. யார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் பதிலளிக்கிறவராய் காணப்படுகிறார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய விருப்பங்களையும் அவர் எடுத்துரைக்கிறவராய் அல்ல.
யாருக்கு தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றும்படியான வார்த்தையை அவர் அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி இப்பிரபஞ்சத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் தேவ திட்டத்தையும் தேவ விருப்பத்தையும் நிறைவேற்றப்படும்படியான வார்த்தையை அவர் அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உன்னை குறித்து தேவனுடைய வார்த்தை கடந்து வர வேண்டுமானால் நீ எப்படிப்பட்ட பிள்ளையாய் இங்கு காத்திருக்கிறாய் என்பதை குறித்து தேவன் உற்று பார்க்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் ஒவ்வொருவருக்கும் வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்கிறதான விருப்பத்தோடும் ஆவலோடும் அனுதினமும் அவர் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. எல்லாருக்கும் அவர் சரிசமமானவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாம் தான் மறைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். புரிகிறதா? புரியுதா? இவங்களுக்கு தான் வார்த்தையை கொடுக்கணும், இவங்களுக்கு வார்த்தையை கொடுக்க கூடாது என்கிறதான பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அனைவரையும் சமநிலையிலே வைத்து அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தைகளையும் அனைவருக்கும் தேவனுடைய திட்டங்களையும் நிறைவேற்ற பண்ணப்பட வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவர் மீதும் ஒரு தேவ திட்டத்தை அவர் வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் நாமோ எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? இப்பிரபஞ்சத்தின் மீது விருப்பம் கொண்டு, இப்பிரபஞ்சத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டு, இப்பிரபஞ்சத்தின் மதி மயக்கத்தினால் நிறைந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே தேவ திட்டத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் மறைக்கப்பட்டிருக்கிறதான திரைச்சீலையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எது எது மறைக்கப்பட்டிருக்கிற திரைச்சீலையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? வீண் பெருமைகள், இந்த உலகத்தின் மாயையின் கிரியைகள், நான் என்கிறதான சுயத்தின் அகந்தைகள், இவையெல்லாம் தேவனை பார்க்க மாட்டாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைகளை தன் செவிகளின் நிமித்தமாய் கேட்க முடியாதபடிக்கு அனைத்தும் மறைவாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? இந்த மழை மேகங்களிலிருந்து கடந்து வந்து மேகத்தின் உருகி மேகங்கள் உருகி தண்ணீராய் பொழிந்து இந்த பூமியை நனைக்க பண்ணுகிறதான நாளிலே முளைக்க பண்ணுகிறதான அந்த முளையிலிருந்து, விதையின் முளையிலிருந்து செடி வளர்ந்து பூத்து குலுங்கி காய்காத்து கனி கொடுக்கும் பொழுது அதை நாம் புசிக்கிறோமோ, அதை நாம் விதையாய் எடுத்து வைக்கிறோமோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கிரியை செய்ய வேண்டுமானால் உன்னுடைய இருதயம் பூமிக்கு ஒப்பானதாய் காணப்பட வேண்டும். உன்னுடைய இருதயம் நல்ல நிலமாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு உன் இருதயம் எப்படிப்பட்ட நிலமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நீ ஆராய்ந்து பார். இன்றைக்கு இந்த பூமி சீர்கெட்டதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பூமியின் நிலை இன்றைக்கு சீர்கெட்டு போனதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பூமி மாத்திரமல்ல, பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் இன்றைக்கு சீர்கெட்டு போனவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பேருக்கு வேண்டுமானால் நான் கிறிஸ்தவன் என்று வெளிப்பூச்சாக ஒரு வெண்மையின் அடையாளத்தை நாம் அணிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்றால் அங்கு கேள்விக்குறிதான் காணப்படுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை நீ கேள முடியாதபடிக்கு உனக்கு திரைச்சீலையாய் காணப்பட்டுக் கொண்டிருப்பது எது? இப்பிரபஞ்சத்தின் மாயைகள் உனக்கு திரைச்சீலையாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமானால் உன்னுடைய இருதயம் பூமிக்கு ஒப்பானதாய் காணப்பட வேண்டும். உன்னுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய வேண்டுமானால் அது நல்ல நிலமாய் காணப்பட வேண்டும். அப்படி உன் இருதயம் நல்ல நிலமாய் இருக்குமானால் அந்த நிலத்தில் விதைக்கப்படுகிறதான விதைகள் தான் 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. வெறுமனே உள்ளத்திலே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியிலே ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சுகளை பேசுகிறவர்களுக்கு அங்கே கிரியை செய்யாது கர்த்தருடைய வார்த்தை. இருதயத்திலே தீய எண்ணங்களை வைத்துக்கொண்டு, இருதயங்கள் முழுவதுமாய் இருட்டை வைத்துக்கொண்டு, இருதயத்தின் முழுவதுமாய் வஞ்சக எண்ணங்களை வைத்துக்கொண்டு வெளிப்பிரகாரமாய் வெள்ளை பூசுகிறவர்களாய் காணப்பட்டு வெளிப்படுத்திக் கொண்டு மாய்மாலத்தின் நிமித்தமாய் நம்மை வெளிப்படுத்துவோமானால் அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை ஒரு பொழுதும் கிரியை செய்ய முடியாது. நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் காணப்பட வேண்டும். அப்படி நல்ல பரிசுத்தமாக்கப்பட்ட நிலமாய் இருக்கும் பட்சத்திலே இங்கே வசனம் சொல்லுகிறபடி எப்படி? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறபடி நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய வேண்டுமானால் உன் இருதயத்தின் நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து நீ ஆராய்ந்து பார். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கூட தேவனாகிய கர்த்தர் இடைபடுகிறவராகவும் பேசுகிறவராகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இருதயம் எப்படிப்பட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும்படியான இருதயமாய் உன் இருதயம் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அல்லது தேவன் கிரியை செய்ய முடியாதபடிக்கு கடினமான இருதயமாய், தீட்டுப்பட்ட இருதயமாய் உன் இருதயம் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை குறித்து நீ சிந்தித்து ஆராய்ந்து பார். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 32:2. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலே நமக்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவர் என்னவென்று சொல்லுகிறார்? மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளி புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வசனம் எப்படி இறங்குமா நம்முடைய இருதயத்துல? அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்துல எப்படி இறங்குமா? மழையானது எப்படி அந்த செடிகளின் மீது பெய்கிறதோ, எப்படி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இளம் பயிரின் மேல். எப்படிப்பட்ட பயிரின் மேல்? இளம் பயிரின் மேல், முளைவிட்டதான பயிரின் மேல். இந்த இளம் பயிரை பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும் அந்த இளம் பயிர்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இளம் பயிர் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஒரு பச்சை கலர்ல, ஒரு பச்சளும் ஒரு மஞ்சளும் கலந்தா போல ஒரு கலர்ல, அது ஒரு பசுமையா அந்த இளம் பயிரின் மீது பெய்கிறதான மழையை போல உன் இருதயத்திலே முளைக்கப்பட்டிருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை மழையை போல பெய்யும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல. அவருடைய உபதேசம் எப்படி இறங்குமா நம்முடைய இருதயத்துல? அவருடைய உபதேசம் நம்முடைய இருதயத்துல எப்படி காணப்படுமா? பார்க்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்துல வயல்வெளிகள் பக்கமா போனோம்னா, இல்லாட்டி செடிங்க பக்கமா போனோம்னா, இந்த பனித்துளி எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த செடிய ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும், ஒரு கவர்ச்சியை கொடுக்கும். அந்த செடிக்கு
அந்த பனித்துளி பார்ப்பதற்கு அழகு மிகுந்ததாய் காணப்படும். அப்படிதானே? செடியில பார்த்திருக்கீங்களா? மேல எல்லாம் அந்த பனித்துளி அப்படி துளி துளியா இருக்கும். புல்லின் மீது பனித்துளி அப்படியே துளி துளியா இருக்கும். பார்க்கறதுக்கே ஒரு நல்லா இருக்கும். ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நாம் இருதயத்திலே இருக்குமானால் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிக்கணும் இங்க. கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்திலே இருந்து கொண்டிருக்குமானால் அனுதினமும் அது எப்படிப்பட்டதாய் பார்க்கிறவர்களுக்கு தோன்ற பண்ணும். எப்படி காலை வேளையிலே பனித்துளி செடியின் மீது இருக்கும் பொழுது அது ஒரு கவர்ச்சியை தோன்ற பண்ணுகிறதோ, பார்க்கிறதற்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதோ, பார்க்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்க பண்ணுகிறதோ, அதே போல நம்மை பார்க்கிறவர்களும் மகிழ்ச்சி அடையத்தக்கதாகவும், நம்மிடத்திலே பேசுகிறவர்கள், பழகுகிறவர்கள், நம்மோடு கூட உறவு கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேர்களும் எப்படிப்பட்டவர்களாய் நம்மை பார்ப்பார்கள்? எப்படிப்பட்டவர்களாய் நம்மை பார்ப்பார்கள்? தேவனுடைய வார்த்தை நம் மீது பனித்துளிகளாய் இருக்கிறது என்பதை குறித்து அவர் பார்க்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்திலே கிரியை செய்யுமானால், நீங்கள் தேவ பிள்ளைகளாய், தேவ புத்திரர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால், உங்கள் இருதயத்திலே உபதேசம், கர்த்தருடைய உபதேசம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உபதேசம் என்றால் எந்த உபதேசம்? இன்றைக்கு அநேக தவறான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது பக்கவாட்டின் வழியாய். அவைகளை குறித்து நான் சொல்லப்படவில்லை. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான உபதேசம் அது எப்படிப்பட்டதாய் நம்மை தோன்ற பண்ணும்? அந்த உபதேசம் பனித்துளியை போல நம் மீது படர்ந்து நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் காணப்படும், நம்மை அழகூட்டுகிறதாய் காணப்படும். அனைவரும் நம்மை பார்க்கிறவர்கள் செழிப்பார்கள் என்று இவர்கள் நம்ப பண்ணுகிறதாய் அது காணப்பண்ணும். அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் காணப்பட வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாய் காணப்பட வேண்டும். இந்த இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டதான இருதயமாய், கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதான, கர்த்தருடைய வார்த்தைகளை அனுதினமும் இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால், அது அதிகாலையின் பனித்துளியை போல நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம் மத்தேயு 24:35. மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீ நம்பிக்கொண்டிருக்கிறதான இந்த வானமும், நீ சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறதான இந்த பூமியும் ஒரு நாளில் அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, இந்த பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இந்த கர்த்தருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் நாம் கேட்க மாட்டாதபடிக்கு, காது கொடுத்து கேட்க மாட்டாதபடிக்கு, தன் சுய விருப்பத்தின் நிமித்தமாய் எல்லாம் அறிந்தவன் நான் என்று நினைத்துக் கொண்டு, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்கிறதான எண்ணம் உடையவர்களாய் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? இப்பிரபஞ்சத்திலே எப்படி நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? சீர்மிகுந்த வாழ்க்கையாய், அனைவரும் பார்ப்பதற்கு சிறப்பு மிகுந்த வாழ்க்கையாய், அனைவரும் போற்றுவதற்கு மேன்மை நிறைந்த வாழ்க்கையாய், அனைவரும் பார்த்து நம்மை உயர்த்துவதற்கு அல்லது
நம்மை கனப்படுத்துவதற்கு மிகுந்ததான மிகைப்படுத்துவதான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுகிறவராய் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் அநேகர் இந்த பூமியை சுதந்தரிப்பதிலேயே நாம் குறிக்கோளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் எடுக்கிறதான பிரயாசங்கள் அநேகமாயிருக்கிறது. இந்த பூமியை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கும் இந்த பூமியில் பொருளாதாரத்தை நாம் அதிகமாய் சேர்த்து வைப்பதற்கும் நாம் படுகிறதான பிரயாசங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மிகைப்படுத்தினதான ஒரு பிரயாசமாய் காணப்படுகிறது. தன்னுடைய சக்திக்கும் மிஞ்சினதான ஒரு பிரயாசமாய் அப்பிரயாசங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். அழிந்து போகிறதான வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று. அழிந்து போகிறதான இந்த பூமியை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், தனதாக்கி கொள்ள வேண்டும், உரிமை பாராட்ட வேண்டும் என்று அதிகமாய் தன் சக்திக்கும் மிகுந்ததான மிகுதியான பிரயாசப்படுகிறாயே. அழியாத நித்திய ராஜ்யம் ஒன்று உண்டே, அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நீ என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ எவ்வளவு உன்னை மிகைப்படுத்தி அழியாத நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நீ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை குறித்து உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். இன்றைக்கு நாம் மறுமைக்குரியவைகளை ஆராய்ந்து பார்க்காமல், மறுமைக்குரியவைகளை சுதந்திரிக்க முடியாமல், இமைக்குரியதை மாத்திரம் நாம் சுதந்திரித்துக் கொண்டால் போதும் என்கிறதான கட்டமைப்புக்குள்ளே நாம் வந்திருக்கிறபடியினாலே, ஒரு மனநிலைக்குள்ளே நாம் இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த பூமியில் நான் கௌரவம் மிகுந்ததாய் வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் என்கிறதான மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் என்னை மதிக்கக்கூடியதான வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் போதும் என்கிறதான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவரை காட்டிலும் நான் மிகவும் உயர்த்தப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்கிறதான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியில் நாம் வாழ்கிறதான வாழ்க்கை இந்த பூமியோடு கூட முடிந்து போகிறதா இருக்கிறது. வசனம் அதுதான் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும். எவ்வளவுதான் நீங்கள் கோடி கோடியாய் சொத்து சேர்த்தாலும் சரி, இந்த பூமியை எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் சேர்த்தாலும் சரி, நாம் பிறந்த நாள் முதற்கொண்டு ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது. முடிவு பரியந்தம் முடித்து கடந்து போகும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதும் கிடையாது. வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போக போகிறோம். நாம் எதை கொண்டு போகிறோம் என்று பார்ப்போமானால் ஆத்துமாவை மாத்திரம்தான் நாம் சுதந்திரித்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த ஆத்துமாவை எப்படி நாம் சுதந்திரித்து கொண்டு போக போகிறோம் என்பதை குறித்துதான விழிப்புணர்வு உங்கள் இருதயத்தில் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த ஆத்துமா மாத்திரம்தான் மறுமைக்குரியதில் பிரவேசிக்க முடியும், மறுமைக்குரியதான நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். வசனம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தை நனைக்க பண்ண வேண்டுமானால், உன் இருதயமாகிய நிலத்தை நனைக்க பண்ண வேண்டுமானால், அந்த இருதயத்தின் நிலத்திலே கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்து அது முளைப்பிக்க பண்ண வேண்டுமானால், தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் உன் இருதயத்திலே அவைகள் முளைக்க பண்ணி அது செடியாக வளர்ந்து அதிலே பலனளிக்க கூடியதாய் பூத்து குலுங்கி காய்த்து கனி கொடுக்க வேண்டுமானால் உன் இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? மறுமைக்குரியதை சுதந்திரிக்கிறதான எண்ணம் கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இமைக்குரியதை சுதந்திரிப்பதிலேயே நாம் கருத்தாக இருந்துவிடக் கூடாது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இமைக்குரியது இப்பிரபஞ்ச வாழ்க்கைக்கு நமக்கு தேவை இல்லை என்று நான் சொல்லவில்லை.
ஆனால் இமைக்குரியதிலேயே நம்முடைய எண்ணத்தை நாம் செலுத்தி விடாமல் இமைக்குரியதை விட்டுவிட்டு மறுமைக்குரியதான சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நாம் சிந்திக்கிறவர்களாகவும் செயல்படுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்முடைய சிந்தனையும் செயலும் அவர் மீது இருக்குமானால், மறுமைக்குரியதன் மீது இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தை இருதயமாகிய நிலத்திலே பனித்துளியை போல நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறதாகவும் அழகு மிகுந்ததாய் நம்மை ஒளி வீச பண்ணுகிறதாகவும் காணப்படும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 3:10. வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. படிங்க. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழியும். பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவருடைய சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரராகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்னவென்று அவர் எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அந்த வருகையிலே நாம் கர்த்தரோடு கூட கடந்து போக வேண்டுமானால், இயேசுவோடு கூட நாம் கடந்து போக வேண்டுமானால், நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தையில் நிமித்தமாய் நிறையப்பட்டதாய், பனித்துளிகள் நிமித்தமாய் நிறையப்பட்டதாய் காணப்பட வேண்டும். அதை தான் இங்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தின் நிமித்தமாய் நீங்கள் எப்படி உங்களை காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் உங்களை கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறவனாய் காணப்படுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அவனை எப்போ அவன் விழுங்கி போடலாம் என்று வகை தேடி அவன் சுற்றித் திரிகிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று யாரும் அறியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு நாம் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்?
2 காரியங்களுக்கு நாம் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒன்று, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறவனுக்கு இடம் கொடுக்காமல், கர்த்தருடைய வருகை எப்பொழுது வரும் என்று ஆயத்தப்படுகிறவர்களாகவும் ஆயத்தம் உள்ளவர்களாகவும் நாம் எச்சரிப்போடு விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த 2 விஷயத்துக்கு பிசாசுடைய தந்திரங்கள் நாம் அகப்பட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தருடைய வருகையிலே நாம் போவதற்காக ஆயத்தம் உள்ளவர்களாகவும் நம்மை காத்துக் கொள்ளுவர்களாய் காணப்பட வேண்டும். புரியுதா? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவின் நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய வருகையில் நாம் போவதற்கு விருப்பமுள்ளவர்களாய் இருக்கிறோம். அதே கூட நாம் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கரையற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து என்னை வந்து கூட்டிட்டு போவாருன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. நம்ம அறிந்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. அதே போல அதனோடு கூட நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? கரையற்றவர்களாகவும் பிழையில்லாதவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகிமை உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே பனித்துளியாய் காணப்படும்படியாய், எங்கள் இருதயங்கள் நல்ல நிலமாய் காணப்பட நீர் எங்களுக்கு துணை பெறுவீராக சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு பிசாசுடைய இப்பிரபஞ்சத்தின் வஞ்சகங்களுக்கு நாங்கள் தப்பினவர்களாய் காணப்பட வார்த்தைகள் எங்களை பலப்படுத்த நீர் கிருபை செய்வீராக. இமைக்குரியதை அல்லாமல் மறுமைக்குரியதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப்படும்படியாய் உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே உடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை மகிழ்ச்சியாக்கும்படியாய், உம்முடைய அந்த பரலோகத்தின் திட்டத்தை செயலாக்க பண்ணும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, உடைய கரத்திலே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி நித்தியத்துக்கு கொண்டு போக பண்ண என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக சுவாமி. அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. வஞ்சகனிடத்திலிருந்து அவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தங்களை ஜீவ வார்த்தைகள் நிமித்தமாய் காத்துக் கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.